எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்றைய பதிவுல நம்ம ஃபர்ஸ்ட் கேள்விகள்ல இருந்து ஆரம்பிப்போங்க. அதைத் தொடர்ந்து எஃப்ஐஐஸ் ஒரு சில பங்குகள்ல என்டர் ஆயிருக்கிறாங்க. தென் ஒரு சில பங்குகள்ல எக்ஸிட் ஆயிருக்கிறாங்க. அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். தென் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் இருக்குங்க. ஒரு சில அப்டேட்ஸ் இருக்கு. தென் தங்கம் எளிமையா வாங்குறது எப்படி, அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேள்விகள்ல இருந்து இன்னைக்கு ஆரம்பிப்போங்க. ஒரு நண்பர் வந்து இஏஹெச் ஹோட்டல்ஸ் பத்தி கேட்டிருக்கிறாங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டெட் ஃப்ரீ கம்பெனிங்க. நல்ல பிஸ்னஸ் தான். ஒரு 33 to 35 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும். என்ன நல்ல விஷயம் அப்படின்னா கம்பெனியில் ஐடிசி லிமிடெட் வந்து ஒரு 16% ஸ்டேக் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே ஐடிசியை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது போக ஃப்ரெஷ்ஷாக இதை பார்க்கணுன்னாலும் பார்க்கலாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இஐஹெச் வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ், தென் இந்தியன் ஹோட்டல் கம்பெனி, அது கூட எல்லாம் கம்பேர் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்தியன் ஹோட்டல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஐடிசி ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு 55 to 60 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. ஸோ இஐஹெச் வந்து எனக்கு சீப்பான வேல்யூவேஷன் இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ப்ளஸ் டெட் ஃப்ரீ. அது போக தாட் ஜிவிகே எடுத்துக்கிட்டோம்னா அது இஐஹெச்சை விட சீப்பாக இருக்குங்க. 18 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். ஜிவிகே குரூப் தென் இந்தியன் ஹோட்டல் கம்பெனி ரெண்டு பேருமே ஜாயிண்ட் வெஞ்சரில் ஒரு 7 to 8 ஹோட்டல்ஸ் வந்து ரன் பண்ணுற மாதிரி தெரியுதுங்க. கம்பெனி ப்ராஃபிட்டபிள் சைடில் தான் இருக்கு, நல்ல வேல்யூவேஷனில் இருக்கு, டெட் ஃப்ரீ. அடுத்து சிஎன்ட் லிமிடெட் பத்தி ஒரு நண்பர் வந்து எழுதியிருக்கிறாருங்க. கம்பெனி ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீங்க, நல்ல வேல்யூவேஷன் தான். ஏதோ சொல்றேன்னா 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் நம்ம ரிசல்ட்டா செட் பண்ணோம் அப்படின்னா 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. ஐடி சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இதை விட சீப்பா விப்ரோவை பார்த்துட்டு இருக்கோம். மீன்வைல் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் எல்லாமே வந்து ஒரு 23 or 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல தான் இருக்கு. ஸோ அந்த ரேஞ்சில் தான் சிஎன்2 இருக்குங்க. ஸோ இன்னுமே கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணுறதுல தப்பு இல்லை சிஎன்ட்டை பொறுத்த வரைக்கும். பட் லாஸ்ட் 1 இயர்ல 34% கீழே வந்துருக்குங்க. டிசிஎஸ் எடுத்துக்கிட்டாலும் ஒரு 26% பக்கமாக கீழே தள்ளி தான் இருக்கு அதோட ஆல் டைம் ஹைல இருந்து. அடுத்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, இந்த ஸ்பிளிட்டுக்காக பயங்கரமா ஸ்டாக் பிரைஸை மேலே ஏற்றிருக்காங்க. ஸ்பிளிட் முடிஞ்சதுக்கு அப்புறம் 5% தொடர்ந்து இறங்குன மாதிரி எனக்கு ஒரு சில செய்திகள்லாம் கிடைச்சதுங்க. ஸோ ஸ்பிளிட்னால எந்த மானிட்டரி பெனிஃபிட்ஸும் இருக்காது, இன்னும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். புக் வேல்யூக்கு கீழே வரட்டும் அப்படின்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ பிரைஸ் டு புக் 1.35 இருக்குங்க. அடுத்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா தென் டாடா மோட்டார்ஸ், இது ரெண்டை பத்தி கேட்டிருக்காங்க கன்சிடரேஷன்ஸ் பத்தி. ஃபர்ஸ்ட் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரு ஹோல்டிங் கம்பெனிங்க. 28 or 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கிற ஹோல்டிங் கம்பெனி, டெட் டு ஈக்விட்டி இருக்கும். ஸோ ஆட்டோ பிஸ்னஸ் மட்டும் அந்த மஹேந்திரா அண்ட் மஹேந்திராக்குள்ள இருக்காதுங்க. சாஃப்ட்வேர் இருக்கும், ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கும், லாஜிஸ்டிக்ஸ் இருக்கும், ஃபினான்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து பிளஸ் ஆட்டோ வேற இருக்குங்க. ஸோ மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இந்த பிஸ்னஸ் எல்லாம் சேர்த்து 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்கிறது சீப் தான். டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பிளிட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ ஏற்கனவே கன்சிடர் பண்ணவங்களுக்கு 1:1 ரேஷியோல ஷேர்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். இப்போ நம்மளோட டிமேட்ல பார்த்தோம் அப்படின்னா அதுல டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் அப்படின்னு தாங்க இருக்கும். அக்டோபர் 24 அன்னைக்கு இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 400 பக்கமா ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது. அக்டோபர் 24 அன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெட் அப்படின்னு சொல்லி நேம் வந்து மாறிடுங்க. தென் பிரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியல் வெஹிக்கிள் லிஸ்ட் பண்றப்ப பிரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. ஸோ மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா பொறுத்த வரைக்கும் நான் ஏன் பர்சனலா கன்சிடர் பண்றது இல்லை அப்படின்றத சொல்லிடுறேங்க. ஸோ ஓவராலா அந்த செக்மெண்ட் பை செக்மெண்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோ எம்என்எம் ஆட்டோ எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஈக்குவலண்டா டாடா மோட்டார்ஸ் சீப்பான வேல்யூவேஷன்ல எனக்கு இருக்கு. எம்என்எம் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு ஈக்குவலண்டா நிறைய பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், என்பிஎஃப்சிஸ் சீப்பான வேல்யூவேஷன்லேயே இருக்கு. எம்என்எம் லாஜிஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும் கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் இருக்குங்க. ஸோ எம்என்எம் லாஜிஸ்டிக்ஸை விட கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. தென் ஹாஸ்பிட்டாலிட்டி கிளப் மஹேந்திரா எடுத்துக்கிட்டாலும் எனக்கு ஐடிசி ஹோட்டல்ஸ் இருக்குங்க. ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸை நான் டேரெக்டாகவும் பார்க்க தேவையில்லை. ஸோ நான் ஐடிசியை பார்த்துட்டு இருக்கேன், இன்டெரக்டா ஐடிசி ஹோட்டல்ஸை நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். தென் டெக் மஹேந்திரா எடுத்துக்கிட்டாலும் அதை விட சீப்பா எனக்கு விப்ரோ இருக்குங்க. அதனால தான் பர்சனலா எம்என்எம் நான் கன்சிடர் பண்றதில்ல. அஸ் எ ஹோல்டிங் கம்பெனி மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா சீப்பா இருந்தாலும். அடுத்து முத்தூட் மைக்ரோஃபின் எப்படி சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம புக் வேல்யூக்கு கீழே தாங்க நீண்ட நாட்களா பார்த்துட்டு இருந்தோம். கம்பெனியை பொறுத்த வரைக்கும் Q1 ஃபினான்ஷியல் 26ல ப்ராஃபிட் வந்து 90% விழுந்திருந்தது. ஸோ மற்ற மைக்ரோ ஃபினான்ஸ்ல லாஸ்ல தான் இருந்தாங்க Q1ல. பட் முத்தூட் மைக்ரோஃபின் ப்ராஃபிட்டபிள் சைடுக்கு வந்துட்டாங்க. ஸோ Q2வை நம்ம பார்ப்போம். ஸோ வேல்யூவேஷன் எனக்கு ஓகேயா தாங்க தெரியுது. எஃப்ஐஐஸ் ஸ்ட்ராங்கான பொசிஷன்ஸை இன்னும் முத்தூட் மைக்ரோஃபின்ல ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு நண்பர் வந்து பாண்ட் பத்தி எழுதியிருக்காங்க. சார் நீங்க வந்து ஐசிஐசி செக்யூரிட்டிஸ்ல ஒரு சில பாண்ட் இருக்குன்னு சொல்றீங்க, அப்ஸ்டாக்ஸ்ல இருக்குன்னு சொல்றீங்க,
எல்லா பாண்டும் ஒன்னா ஒரே இடத்துலயே ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. நான் அந்த மாதிரி பாண்டுக்காக தனியா எந்த ஆப்பை யூஸ் பண்றது இல்லைங்க. நிறைய பாண்டோட ஆப் பத்தி எல்லாம் கேள்விகள் முற்காலங்கள்ல கேட்டிருந்தாங்க. எனக்கு அதை பத்தி சரியான விவரங்கள் தெரியலங்க. ஸோ பாண்டுக்கு தனியா அத்தன்டிகேட்டட் ஆப் இருக்கு அப்படின்னா கீழே அதை யூஸ் பண்றவங்க எழுதுங்க. ஸோ நேர்கள் எல்லாருக்குமே அது பயனுள்ளதா இருக்கும். நான் வந்து அப்ஸ்ட்ராக்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்றேன். அப்ஸ்ட்ராக்ஸ்ல நல்ல ரேட்டிங்ல எப்போ வருதோ அப்போ மட்டும்தாங்க நான் பாண்டை கன்சிடர் பண்றது. இப்போ கூட ஒரு சில பாண்ட் இருக்குங்க, எல்லாமே வந்து ஏ ரேட்டிங்ல இருக்கு, அதனால நான் அதை பாக்குறது இல்லை. அடுத்த ஒரு நண்பர் வந்து உங்களோட வாட்ச் லிஸ்ட் தென் உங்களோட மெயில் லிஸ்ட் இது ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னோட மெயில் லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குங்க. வாட்ச் லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா கன்சிடரபிள் வேல்யூவேஷன்ல தான் இருக்கும். த்ரெஷோல்டுக்கு கீழே தான் இருக்கும். 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே தான் இருக்கும். ஒரு சில நிறுவனங்கள் மட்டும், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபெடரல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா 1.5 டைம்ஸ் புக்கை விட அதிகமா போயிருக்குங்க. ஸோ என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு 1.5 டைம்ஸ் புக்குக்கு மேல நான் போறதில்லை. ஸோ அது கீழே வந்துட்டு போயிட்டு இருக்குங்க. அதனால அதை தூக்கி வாட்ச் லிஸ்ட்ல வச்சிட்டோம். தென் டாடா கெமிக்கல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது பயங்கரமா ஏறி இருந்தது, அதனால அது வாட்ச் லிஸ்ட்ல இருந்ததுங்க. பட் மறுபடியும் இப்போ புக் வேல்யூக்கு ரொம்ப க்ளோஸா வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை மறுபடியும் நான் மெயின் லிஸ்ட்ல மாத்திடுவேன். தென் பிர்லா சாஃப்ட் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஒரு 22 or 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருக்குங்க. முற்காலங்களில் நான் 18, 19 டைம்ஸ்ல பார்த்துருக்கேன். ஸோ இன்னும் கீழே வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதனால அதை தூக்கி வாட்ச் லிஸ்ட்ல வச்சுட்டேங்க. அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும் ஜைடஸை கம்பேர் பண்றப்ப டாக்டர் ரெட்டி, நாட்கோ சீப்பான வேல்யூவேஷன்ல இருக்குங்க. ஜைடஸ் வந்து ஒரு 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா போயிடுச்சு. ஸோ அதனால அதை தூக்கி வாட்ச் லிஸ்ட்ல வச்சுட்டோம். ஸோ கீழே வந்தா அதை திருப்பி நான் என்னோட மெயின் லிஸ்ட்க்கு மாத்திடுவேன். அடுத்து பிரகாஷ் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி எழுதியிருக்கிறாங்க. ப்ரமோட்டர்ஸ் வந்து ஒரு 12 to 13% பக்கமா ஸ்டேக்கை வந்து பிளஸ் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி தெரியுதுங்க. பிளஸ் ப்ரமோட்டரை பத்தி நம்மளுக்கு டீடைல்ஸ் சரியா தெரியல, அதனால நான் அதை ட்ராக் பண்றது இல்லை. வேல்யூவேஷன் பார்த்தோம்னா அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கு. அதாவது அந்த ப்ரமோட்டர்ஸ் பிளட்ஜை மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னா புக் வேல்யூ வந்து பிரைஸ் டு புக் ஒன்னை விட கம்மியா தான் இருக்கு. ஒரு 8 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ் இருக்கு. பிளஸ் மெட்டல்ஸ் செக்டார் மாதிரி தெரியுதுங்க. ஸோ ஸ்மால் கேப் மெட்டல்ஸ்க்கு நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஸோ ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப், தென் லார்ஜ் பிளேயர்ஸ்ல இருந்து வரக்கூடிய ப்ரெஷர், இது எல்லாமே எப்படி பேர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அடுத்து எஃப்ஐ ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில நிறுவனங்கள்ல, அதாவது டாடா கெமிக்கல்ஸ், ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, அசோக் லேலாண்ட், மணப்புரம் ஃபினான்ஸ் போன்ற நிறுவனங்கள்ல ஜூன் 2025 கம்பேர் பண்றப்ப செப்டம்பர் 2025ல எஃப்ஐஎஸ் அவங்களோட ஸ்டேக்கை கூட்டிருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா டாடா கெமிக்கல்ஸ்ல 12.85% இருந்து 13.73 அவங்களோட ஸ்டேக்கை கூட்டிருக்காங்க. தென் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி எடுத்துக்கிட்டோம்னா எஃப்ஐஎஸ் 19.80% இருந்து 20.25 அவங்களோட ஸ்டேக்கை கூட்டிருக்காங்க. ஸோ ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியை பொறுத்த வரைக்கும் ரைட்ஸ் இஷ்யூஸ் போட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஐஸ் உள்ள வர்றது நமக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்ங்க. தென் அசோக் லைலாண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 23.85% இருந்து 24.32 எஃப்ஐஐஸோட ஸ்டேக் வந்து கூடியிருக்கு. தென் மணப்புரம் ஃபினான்ஸ் ஈவன் தோ வேல்யூவேஷன் ஹையா இருந்திருந்தாலும் கூட 29.71% இருந்து 30.16 எஃப்ஐஐஸோட ஸ்டேக் வந்து கூடியிருக்குங்க. தென் ஒரு சில நிறுவனங்கள்ல எடுத்துக்காட்டா ஃபெடரல் பேங்க், ஜோதி லேப்ஸ், ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இதுல எல்லாம் எஃப்ஐஐஸ் அவங்களோட ஸ்டேக் குறைச்சிருக்காங்க. இதுல ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க. அது ஒரு 80 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கும். அதுல எஃப்ஐஐஸ் 12.30%ல இருந்து 11.85 அவங்களோட ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க செப்டம்பர் 2025ல. தென் ஜோதி லேப்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஓவர் வேல்யூட் சைட்ல இல்லைங்க, ஒரு 31 or 32 டைம்ஸ் இருக்கும். அதுலயும் எஃப்ஐஐஸ் குறைச்சிருக்காங்க அவங்களோட ஸ்டேக்கை 12.66%ல இருந்து 12.11 குறைச்சிருக்காங்க. தென் ஃபெடரல் பேங்க்ல 26.6%ல இருந்து 25.54% ஸ்டேக்கை குறைச்சிருக்காங்க. அடுத்து தங்கம் வாங்குறதுக்கு எளிமையான வழி என்ன அப்படின்றத பார்ப்போங்க. அதாவது இன்னைக்கு இந்த முகூர்த் ட்ரேடிங் செஷன்ல நான் வந்து ஒரு 62 ரூபாய்க்கு தாங்க கோல்டு வாங்கினேன். அதாவது இந்த மாதிரி 50 ரூபாய், 60 ரூபாய், 100 ரூபாய்க்கு கோல்டை நம்ம கன்சிடர் பண்றதுக்கு பெஸ்ட் வே வந்து இடிஎஃப் தாங்க. ஸோ இடிஎஃப்ல நம்ம வந்து கோல்டை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும், ட்ரேடிங் அக்கௌண்ட் வேணும். ஸோ இடிஎஃப் மூலமா கன்சிடர் பண்றதுல கோல்டை கன்சிடர் பண்றதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா மேக்கிங் சார்ஜஸ், தென் ஜிஎஸ்டி இதெல்லாம் இருக்காது. தென் பிரைசிங்ல டிரான்ஸ்பரன்சி தெரியுங்க. கோல்டோட பிரைஸ் ஈக்குவலண்டா இடிஎஃப் பிரைஸ் வந்து மேல கீழேன்னு போயிட்டு வரும். ஸோ இடிஎஃப் மூலமா நம்ம வந்து கோல்டை கன்சிடர் பண்றதுக்கு அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோங்க. அது எவ்வளவு தூரம் கம்மியா இருக்குமோ அவ்வளவு தூரம் நல்லது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் டாடா கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் யூஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒரு 0.40 பக்கமா இருக்குங்க. அது எதுக்கு அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னா நம்ம வந்து
ETF மூலமா கோல்டை கன்சிடர் பண்றோம். அதுக்கு ஈக்குவலண்டா அந்த கம்பெனி வந்து கோல்டு ரிசர்வ்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான சார்ஜஸ் தாங்க வந்து இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவா இருக்கும் பெரும்பாலும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.40% அப்படின்னா 1 lakh நம்மள்ட்ட வந்து கோல்டு இடிஎஃப்ல நம்மளோட மார்க்கெட் வேல்யூ 1 lakh இருக்கு அப்படின்னா அதுக்கு வருஷத்துக்கு ஒரு ரூ. 400 எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவா எடுப்பாங்க. அது நம்மளுக்கு தெரியாதுங்க. அதுக்கு பில் எல்லாம் நம்மளுக்கு எதுவும் வராது. ஹையர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிற மாதிரி நம்ம போனோம் அப்படின்னா உங்களுடைய லாபத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்குங்க. அதாவது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.50% அப்படின்னா உங்கள்கிட்ட 1 lakh அசெட் ஆஃப் கோல்டு இடிஎஃப் இருக்கு அப்படின்னா ரூ. 500 அவங்க சார்ஜஸா எடுப்பாங்க. தென் கோல்டு இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் லிக்விடிட்டிங்க, அதாவது கொடுக்கறதுக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்குங்க. அதனால லிக்விடிட்டியையும் பார்க்கறது ரொம்ப முக்கியம். தென் ட்ராக்கிங் எரர். ஸோ ட்ராக்கிங் எரர் கம்மியா இருந்தா பெட்டர். ஸோ பெட்டர் இன் த சென்ஸ் கோல்ட் பிரைஸுக்கு ஈக்குவலண்டா இடிஎஃப்ல மூவ்மெண்ட்டை நம்ம பார்க்கலாங்க. சரி, நம்மளோட ஓவரால் போர்ட்ஃபோலியோல எத்தனை % வரைக்கும் நம்ம கோல்டை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க, 5 to 10% வரைக்கும் நம்ம வந்து கோல்டை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரிலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி என்ன திட்டம் போடுறாங்க, அவங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் பிசினஸை நெக்ஸ்ட் 3 to 4 இயர்ஸ்ல அப்படியே டபுள் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுடைய ஓவரால் இன்சூரன்ஸ் போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கிட்டோம்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து 20% கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்க. இந்த 20% நாங்க நெக்ஸ்ட் 3 to 4 இயர்ஸ்ல 40% நாங்க கூட்டுவோம். அதுதான் எங்களோட திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் வந்து இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் தாங்க. இண்டஸ்இண்ட் பேங்கோட ப்ரொமோட்டர் தான் ரிலையன்ஸ் ஜெனரல் இன்சூரன்ஸ்க்கும் ப்ரொமோட்டர்ஸ். அவங்க டாடா கேபிட்டல் அக்வயர் பண்ணாங்க இல்லையா, அதுல அவங்களுக்கு இந்த பிசினஸும் கிடைச்சிருக்குங்க. ஸோ இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனியை நெக்ஸ்ட் 3 to 4 இயர்ஸ்ல லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு. அடுத்து SIAM என்ன சொல்றாங்க, இந்தியாவில இருந்து எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்லாம் சேர்த்து எக்ஸ்போர்ட்ஸ் வந்து 26% க்ரோ ஆயிருக்கு செப்டம்பர் குவார்டர்ல, அதாவது Q2 ஃபினான்ஷியல் 26ல அப்படின்னு சொல்றாங்க. ஹையஸ்ட் எவர் 2 வீலர் 3 வீலர் அண்ட் PV எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு SIAM சொல்றாங்க. செக்மெண்ட் பை செக்மெண்டா பார்த்தோம் அப்படின்னா PVs வந்து 23% எக்ஸ்போர்ட்ஸ் கூடியிருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. தென் யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ் வந்து 26% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல க்ரோ ஆயிருக்கு. இந்த PVs யூட்டிலிட்டி வெஹிக்கிள்ஸ்ல அதிகமா எக்ஸ்போர்ட்ஸ் கான்ட்ரிபியூட் யார் பண்றது அப்படின்னா மாருதி, ஹுண்டாய். தென் 2 வீலர்ஸ் எடுத்துட்டோம்னா 25% எக்ஸ்போர்ட்ஸ் க்ரோ ஆயிருக்கு இயர் ஆன் இயர். தென் 3 வீலர்ஸ் 51% க்ரோ ஆயிருக்கு இயர் ஆன் இயர். தென் டோட்டல் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 22% க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓவராலா ஆட்டோவை பொறுத்த வரைக்கும் Q2 ஃபினான்ஷியல் 26ல எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது 26% க்ரோ ஆயிருக்குங்க. அடுத்து டாடா குழுமம் எடுத்துக்கிட்டோம்னா வேணு சீனிவாசன் அவர்களை வைஸ் சேர்மனாகவும் ட்ரஸ்டியாகவும் ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேணு சீனிவாசன் அவர்களை ரீஅப்பாயின்மெண்ட் பண்ண மாதிரியே மெஹுல் மிஸ்ட்ரி அவர்களையும் ரீஅப்பாயின்மெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ டாடா குழுமமா இருந்தாலும் சரிங்க, இல்ல எந்த குழுமமா இருந்தாலும் சரிங்க, மேலிடத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து மாறுறப்ப இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கதாங்க செய்யும். அதை வந்து நம்ம பெருசா எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அடுத்து ஒரு சில நிறுவனங்களுடைய Q2 ஃபினான்ஷியல் 26 ரிசல்ட்ஸ் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் JSW எனர்ஜி எடுத்துக்கிட்டோம்னா ப்ராஃபிட்ஸ் பயங்கரமா குறைஞ்சிருக்குங்க. 17.4% இறங்கியிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. Q2 ஃபினான்ஷியல் 26ல ரெவன்யூ 60% விழுந்திருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 2025 முடிவுல நெட் டெட் வந்து 61,960 crores இருக்குங்க. கிட்டத்தட்ட 2 times இருக்கும் டெட் டு ஈக்விட்டி. ஸோ ரொம்ப ரொம்ப அதிகம். தென் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ்னு பார்த்தோம்னாலும் 42 times ஏர்னிங்ஸ் இருக்குங்க. நமக்கு அது காஸ்ட்லி தான். அடுத்து SML மஹேந்திரா இசூஸ் உடைய Q2 ஃபினான்ஷியல் 26 ரொம்ப டாப்பாலாம் இல்லைங்க. டோட்டல் சேல்ஸ் வந்து ஒரு 0.98% ஏறி இருக்குங்க. ஸ்டாண்ட்லோன் நெட் ப்ராஃபிட் வந்து ஒரு 3.4% விழுந்திருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அடுத்து ஹேவல்ஸ் நிறுவனம் எடுத்துக்கிட்டோம்னா Q2 ஃபினான்ஷியல் 26ல ரெவன்யூ ஒரு 5% ஏறி இருக்குங்க. கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் 20% ஏறி இருக்கு. நல்ல நம்பர்ஸ் தான், பட் ஹேவல்ஸை நான் ட்ரேஸ் பண்றது இல்லை. வேல்யூவேஷன் ஜாஸ்திங்க, 63 times ஏர்னிங்ஸ். அடுத்த ஒரு நண்பர் வந்து UTA AMC உடைய ரிசல்ட்ஸ் எப்படி சார் இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. பெரும்பாலும் நான் AMCயை ட்ரேஸ் பண்றது இல்லைங்க, நண்பர் கேட்டிருக்காரு. ஸோ UTA பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் வந்து குறைஞ்சிருக்குங்க. ரெவன்யூ வந்து 22% இறங்கியிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. நெட் ப்ராஃபிட் வந்து 53% இறங்கியிருக்குங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. ஒரு சில புரோக்கரேஜ் நிறுவனங்கள் வந்து UTA AMCயை டவுன் கிரேடும் பண்ணியிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் பார்த்தோம்னா 30 times ஏர்னிங்ஸ் கீழே தான் இருக்கும், 25 times ஏர்னிங்ஸ் இருக்கும். அடுத்து சர்வதேச சந்தைன்னு பார்த்தோம்னா அமெரிக்க சந்தை பயங்கரமா மேலே ஏறி இருக்குங்க. ஏர்னிங் சீசன்ஸ் வருது, ஸோ நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டை பயங்கரமா ஏற்றிருக்காங்க. ஜப்பான் நாடு சந்தை எடுத்துட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆல் டைம் ஹைக்கு நேற்று போயிருக்குங்க. இன்னைக்கு கொஞ்சம் கீழே இறங்கிட்டு 49,316 இருக்குங்க.
நேத்து 50,000 ஒரு 50 பாயிண்ட்ஸ் கம்மியா அந்த அளவுக்கு மேல போயிருக்கு. அடுத்து இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம்னா எஃப்ஐஐஸ் அக்ரெசிவா உள்ளேயும் வரல, அக்ரெசிவா வெளியேயும் போலங்க. நேத்து நெட் பையர்ஸ் இருந்திருக்காங்க ஒரு 790 crores கேஷ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு ஒரு 25,900 பக்கமா பார்த்தேன். அடுத்து சர்வதேச செய்திகள் அப்படின்னு நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப்ங்க. அதாவது நவம்பர் 1க்குள்ள சைனா கூட டீல் சரி வரல அப்படின்னா நான் வந்து 155% டேரிஃப் போடுவேன் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறாருங்க. இருந்தாலும் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போதைக்கு சைனாவுக்கு 55% டேரிஃப். ஸோ பேச்சுவார்த்தை சரியில்லை, சுமூகமா போகல அப்படின்னா அடிஷனலா ஒரு 100% ஏறுங்க. ஸோ சைனாவுக்கும் யூஎஸ்ஏக்கும் இந்த டேரிஃப் விவகாரங்கள்னால கோல்டு பிரைஸ் மறுபடியும் ஒரு 260 மேலே ஏறி இருக்குங்க. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் இன்னைக்கு 12,180. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் முதலீடுகள்ல எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.